எங்க வீட்டுல வந்து ஒருத்தர் இன்னைக்கு தான் இறந்த ஒரு வருத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பேரணிக்கு அனுமதி தரேன்னு சொல்லிட்டு காவல்துறை தரல அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு. தலைவருக்கு இருப்பங்கிறதே கிடையாது இந்த தொண்டர்கள் மத்தியில. இறந்தாலே எங்க தலைவர் தெய்வமே எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறார். இருக்கிற போது யாருமே மதிக்கிறது இல்ல. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் பேரப்பட்ட தலைவன் இல்லைங்கிறீங்க. எங்க தலைவர் ஒவ்வொரு மேடையில கத்தி சொன்னார். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்தும் கொடுத்தான் சீதகாதி. இன்று கேப்டன் மறைந்த பிறகும் மக்களுக்காக இந்த அமைதியான ஒரு ஊர்வலத்துக்கு கூட இந்த அரசு அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் வேற எதுவுமே கிடையாது. அவர் இந்த நாள் எல்லாம் எங்களை வந்து எங்க வீட்டுல வந்து ஒருத்தர் இன்னைக்கு தான் இறந்த ஒரு வருத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு ஆண்டு ஆகுதுன்றது எங்களுக்கு இன்னைக்கு தான் நடந்த மாதிரி இருக்குது. ஒரு ஆண்டு ஆயிடுச்சுன்ற துக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு தான் அவர் இறந்துட்டாருன்ற வருத்தத்தோட தான் நாங்கள் இருக்கோம். எங்க ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகேனக்கல் பக்கம் எங்க ஊரு. அவரோட ஒவ்வொரு பேச்சுமே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்குமே எங்க குடும்பத்துல எல்லாருமே அவர் சொல்லி கொடுத்ததான் நாங்க பின்பற்றிட்டு இருக்கோம். தீய வழியில யாரும் போகக்கூடாது, எல்லாரும் நல் வழியில தான் போகணும்ட்டு அவரோட கொள்கை தான் நாங்க எல்லாரும் பின்பற்றி இருக்கோம். நல்ல தலைவனா அவரை மாதிரி வேற யாரும் வர முடியாது. எங்க கேப்டன் அவங்கள நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். இன்னைக்கு அவருக்கு நினைவு நாள், குரு பூஜை. வந்து பேரணிக்கு அனுமதி தரேன்னு சொல்லிட்டு காவல்துறை தரல அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு. எங்க கேப்டனை இழந்துட்டு மக்கள் இத்தனை பேர் நாங்கள் இங்கே இருக்கிறோம். மக்களுக்கு பாதுகாப்புக்காக தான் காவல்துறை. இவங்க பேரணி நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி யூடியூப்ல நாங்கள் பார்த்தோம். ரொம்ப வேதனையா இருக்கு. மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியா, மக்களுடைய நெரிசல் ஜாஸ்தியா இருக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு அது ஒரு இது. கேப்டன் இல்லாத இந்த ஆண்டு முதலாம் நினைவஞ்சலி செலுத்துறவங்க வந்திருக்கிறோம். கேப்டன் இல்லையேங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன வேதனையா இருக்கு. எங்க அண்ணியாரை எங்களால பார்க்க முடியல, எங்க பசங்களை பார்க்க முடியல. தொண்டர்கள்லாம் ரொம்ப கதறாங்க. நாங்க இழந்துட்டோம் எங்க கேப்டன் அவர்களை. மேடம், எங்க தலைவர் வந்துங்க மக்கள் முன்னாடி இறந்துட்டு தான் நினைக்கிறீங்க. எங்க தலைவர் சத்தியமா எந்த காலத்துல எங்க தலைவருக்கு இருப்பங்கிறதே கிடையாது இந்த தொண்டர்கள் மத்தியில. இறந்தாலே எங்க தலைவர் தெய்வமே எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதனால வந்து நாங்கள் எங்க தலைவர் இல்லாத முதல்ல நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப மனவேதனையோட வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா காலையில கூட்டம் கம்மியா இருக்கு, போலீஸ் பந்தோபஸ்து ரொம்ப கம்மியா இருக்கு. கூட்டம் கம்மியா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க, கூட்டம் கம்மியா வரல. நீங்க பார்த்தது 110% தான் பார்த்துருக்கீங்க, மீது 90% இருக்குங்களா. தலைவர் இறந்ததை விட கூட்டம் 2 மடங்கு இந்த இடத்துல வரப்போகுது. எங்களுக்கு பந்தோபஸ்து கம்மியா இருக்கு, பேரணிக்கு தடை இருக்குங்கிறாங்க. தயவுசெய்து இப்போ பொதுமக்களுக்கு நாங்கள் எந்த காலத்துல எங்க தலைவர் மாதிரி தான் நாங்கள் நேரு வழிதான் என்னைக்குமே. எந்த காலத்துல பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு பேரணிக்கு வாய்ப்பு பண்ணி கொடுங்க. நாங்கள் கேட்குறோம். தலைவர் அந்த கட்சியில் 20 வருஷ காலமா இருக்கு. நான் திருப்பூர் மாவட்டத்துல மகிழ்ச்சியில் எங்கள் தலைவர் வந்து சாதாரண ஏழ்மையான தலைவர். இப்போ மற்ற கட்சிக்கு வர்ற கூட்டத்தை என்ன நீங்க கணக்கு சொல்லிடுவீங்க. மீடியாக்காரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் சொல்லிடுவீங்க. ஏன்னா அவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டம். இந்த கூட்டம் என் தலைவனுக்காக உண்மையா வர்ற கூட்டம். இந்த கூட்டத்தை உங்களால கணிக்கவே முடியாது. இதே தலைவர் இறந்த அன்னைக்கு கூட்டம் கம்மியா வரும்னு நீங்க இந்த இடம் கொடுத்தீங்க. ஆனா வந்த கூட்டத்தை பார்த்து நீங்க தீவு திடல மாத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா பந்தோபஸ்து வச்சுங்க 4 மடங்கு எச்சா வரப்போ கூட்டம். அந்த அளவுக்கு உண்மையான தலைவர், நேர்மையான தலைவர், யதார்த்தமான தலைவர். எங்க தலைவர் இருக்கிற போது இந்த மக்களுக்கு புரியல. இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க தலைவர் தெய்வமா தமிழ்நாடு கொண்டாடுது. இருக்கிற போது யாருமே மதிக்கிறது இல்லை. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் பேரப்பட்ட தலைவன் இல்லைங்கிறீங்க. எங்க தலைவர் ஒவ்வொரு மேடையில கத்தி சொன்னார். நான் வாழ்ந்தது என்னுடைய உழைப்பை, என்னுடைய சொத்து பத்து அத்தனையுமே இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தேன். தலைவர் எங்க கேப்டன். இது நாங்க மட்டும் இல்ல, உலக நாடே சொல்லுது. இன்னைக்கு அன்னதானம் போட்டு இந்த கடன் எங்களுக்கு கோயிலா தான் நாங்க வச்சிருக்கோம். எந்த ஒரு அரசியல் வரலாற்றுல இல்லாத அதிசயம் இந்த கோயில் இருக்கு. எங்களுக்கு தெரிய வேண்டாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எல்லாருக்கும் நினைவு நாள், முதலாம் ஆண்டு நினைவு நாள். ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் குரு பூஜை அப்படின்னு அந்நியார் அறிவித்து இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனின் முதலாம் ஆண்டு குரு பூஜையில் ஒரு கடைகோடி தொண்டனாக கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. மிக சிறப்பாக தலைமை கழகமும் கழகத்தின் பொதுச் செயலாளரும் எங்களை வழிநடத்தி கொண்டு இந்த எழுச்சிமிக குரு பூஜையில் உலகத் தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருப்பது சிறந்த ஒரு நிகழ்வு. வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான்றது தான் தாரக மந்திரம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்தும் கொடுத்தான் சீதகாதி. இன்று கேப்டன் மறைந்த பிறகும் மக்களுக்காக இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இங்கே வந்து தான் போவேன். நான் பல சமூக ஊடகங்களை சொல்லும் போதும் என்னோட இறப்பு இந்த கோவிலில் நடந்தால் நல்லா இருக்குன்ற நினைக்கிற அளவுக்கு தான் என்னோட உள்ளமும் எண்ணமும் இருக்குது. அதனால்
இதை நாங்கள் என்ன சொல்றது, ஒரு பூரிப்பான ஒரு நிகழ்வாக நடக்கிறோம். அதாவது பல தலைவர்கள், நல்ல தலைவர் மறந்துட்டாங்க, மறைக்கப்பட்டார்கள். ஆனால் கேப்டன் ஒருவர் மட்டும்தான் எந்த சக்தியாலும் மறைக்கவும் முடியாது, அவரை மறக்கவும் முடியாது. என்ன ஒரு மக்கள் மேலே எங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தினா, ஒரு நல்ல தலைவரை மக்கள் ஏற்றுக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் பேர் இன்னைக்கு தடைன்றாங்க. அது அது ஊடக செய்தியாக நிகழ்வுகளால் சரி. இங்கே 1000 தடை விதித்தாலும் தேமுதிக ஒவ்வொரு தொண்டனும் ஒரு கேப்டனுக்கு சமம். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சூரியனை உள்ளங்கையால் தடுக்கிற மாதிரியெல்லாம் கேப்டனோட புகழையெல்லாம் யாரும் தடுக்கிற சக்தி எல்லாம் கிடையாது. மீண்டும் 2026 புரட்சி கலைஞர் கேப்டன் அமர்ந்த அதே அரியாசனத்தில் எங்கள் அந்நியார் அமர்வார். அதற்காக நாங்கள் இந்த குரு பூஜையில் ஒரு சபதமேற்று வரும் தேர்தலில் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிலைநாட்டோம். மக்கள் விரோத சக்திகள் இன்னைக்கு இந்த குரு பூஜையில் நாங்கள் அதை சொல்ல விரும்பலை. இருந்தாலும் மக்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அந்நியார் 2026 என் தலைவன் அமர்ந்த அரியணையில் அமர்வார். அதை தடுக்க எந்த சக்தியும் இல்லை. நன்றி, வணக்கம். கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு கடல் அலைக்கு கேப்டனை நாங்கள் சொல்றோம். கடல் அலை கூட கொஞ்சம் ஓய்வு. ஆனால் கேப்டனுடைய எண்ணங்களும் கேப்டன் தொண்டர்கள் தேசிய முற்போக்கு நம்பர்களும் எந்த நாளும் ஓயாத ஒரு கடல் அலை. மக்களுக்காக உழைத்து மக்களுக்காகவே பாடுபட்டு இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் மறந்து விடவில்லை. உறங்குறவரை பார்ப்பதற்கு தொண்டர்களால் திரண்டு வந்திருக்கும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் மத்தியூர் இந்திரா நகர் கிளையில் இருந்து வந்திருக்கு. அன்னதான பிறப்பு என்று சொன்னால் அது கேப்டன். கடவுளால் கண்ணால் யாராவது பார்த்தார் என்று கேட்பார்கள். ஆனால் யாரும் நேரில் பார்க்கவில்லை. எங்க கேப்டன் உருவத்தில் நாங்கள் எல்லோரும் நேரில் பார்த்திருக்கிறோம். மனித உருவமாக தெய்வம் வரும் என்று சொல்வார். அது எங்க கேப்டன் மூலியமாக வந்திருக்கிறார். வந்து எங்களை சாதனை செய்து எங்களை எல்லாம் நல்ல வழியில் நடத்தி கொண்டு மக்களை பசியாற்றி இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நினைவு நாள் அன்று பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் கேப்டனுக்கான சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் அஞ்சலி செலுத்த வரவில்லை. கேப்டனுக்கான தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு கேப்டன் தமிழகம் முழுவதும் கேப்டனுக்கு அன்னதானம் போட்டு நாங்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது எங்களோட தெய்வம் எங்களோட கோயிலில் தெய்வம் எங்களோட காட்சியளிக்கின்றார். அதனால தெய்வம் இந்த குரு பூஜை வருடத்தோடு எங்கள் அந்நியார் தலைமையில் வருடத்தோடு நடக்கும் என்பதை இந்த இதில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, அவரோட இருந்த நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக இருக்கு மேடம். நாங்கள் ஒரு குக்கிராமம். எங்கள் கிராமம் கடலூர் மாவட்டம். எங்கள் மாவட்ட செயலர் சிவகுமார் அந்த குக்கிராமத்துக்கு தலைவர் கேப்டன் எங்கள் கிராமத்துக்கு வந்தார். ஒரு 2000 குடும்பத்துக்கு இலவச வேண்டி சில அரிசியெல்லாம் வேணினார். அது பல கிராமத்துக்கு எங்கள் தலைவர் உதவி பண்ணியிருக்காரு. அவர் மனிதனாக இல்லை, ஒரு தெய்வமாக காட்சியளிக்கிறாரு. பல மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதன் அடிப்படையில் எந்த செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கேப்டன் இழக்கவே இல்லை. இன்னும் ஒரு உயிரோடு தான் இருக்காரு, நடத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த முதலாம் ஆண்டு குரு பூஜைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தமிழர்களும் திரண்டு கூட்டியிருக்காங்க. இவருடைய தொண்டு, இவருடைய பேர் புகழ் எல்லாம் நாங்கள் நடைபெறுது. இவர மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இனிமேல் இந்த தமிழகம் பார்க்க முடியாது. அப்படி ஒரே ஒரு தலைவர் வரணும்னா சண்முகபாண்டியன் விஜயபெருமாள் மட்டுமே முடியும். வேற யாராலையும் முடியாது இனிமேல். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய குரு பூஜை விழா இன்று. எங்களுடைய கழக தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் கேப்டனுடைய ஆலயத்தை நோக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையே ஸ்தம்பிக்கும் வகையிலே எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இந்த குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்கின்ற அனைத்து தொண்டர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். புரட்சி கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட இல்லை. அவர் என்றும் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுதான் உதாரணம். ஏனென்றால் ஒவ்வொருடைய மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருடைய தொண்டர்கள் கோயம்பேட்டை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவரை பார்ப்பதற்காக. அவர் மறைந்து விட்டார் என்று யாரும் எண்ணவில்லை. அவரை ஒரு முறையாவது பார்த்து விடுவோம் அப்படின்ட்டுதான் எல்லாமே கோயம்பேட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புனித தலைவருடைய இந்த அமைதியான ஒரு ஊர்வலத்துக்கு கூட இந்த அரசு அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் வேற எதுவுமே கிடையாது. ஏன் நீங்க அச்சப்படுறீங்க? தேமுதிக பார்த்து இந்த அரசாங்க ஏன் அச்சப்படுறீங்க? ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் இறக்கும்போது அமைதி ஊர்வலம் நடக்கலையா?
உங்க அரசாங்கம் அப்ப இருக்கும்போது என்ன பண்ணீங்க? ஏன் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் நடக்கும்போது அமைதி ஊர்வலம் நடக்கலையா? ஏன் தேமுதிக தலைவருடைய இந்த முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு அமைதி ஊர்வலம் நடக்கூடாது ஏன் நீங்க தடை விதிக்கிறீங்க? காவல்துறை பாருங்க, இன்னைக்கு இங்க எவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறாங்க, போக்குவரத்து சரி பண்ணி எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கிடையாது, எதையுமே செய்யறது கிடையாது. எங்களா கூட்டம் கூட்டுவாங்களா, ஓட்டெல்லாம் மாத்தி போட்டுருவாங்களா, நம்ம தர முடியாதான்றத மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சியுமே தான் பாக்குறீங்க. ஆனால் உண்மையான தூய்மையான ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். என்னைக்குமே அந்த பணத்தை வைத்து தன்னுடைய தலைவனுக்கு எதை செய்ய வேண்டுமோ பாருங்க, எல்லாருமே அவங்களுடைய சொந்த பணத்தை வச்சு தான் செலவு பண்றாங்க. யாருக்கு நாங்க காசு கொடுத்து இந்த கூட்டத்தை கூட்டல, அவங்க மனசு பூர்வமா அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய தலைவரை பார்க்க வேண்டும், எங்களுடைய அந்நியாரை பார்க்க வேண்டும், விஜயபிரபாகரனை பார்க்க வேண்டும், சண்முகவை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அடைகளென திரண்டு சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டனுடைய ஆலயத்திற்கு. ஒரே ஒரு கோரிக்கை தான், என்ன அந்த அரசாங்கம் ஏன் நீங்க கேப்டன் தொண்டர்களை பார்த்து அச்சப்படுறீங்க? எல்லா இடத்துலயுமே நான் பாக்குறேன், வர இடங்களை ஃபுல்லா காவல்துறை பேரிகேடு வைக்கிறது, தடுக்கிறது, கூட்டம் கூட விடாம பாக்குறது. ஏன் இந்த வேலை செய்யறீங்க? என்ன பண்ற போறாங்க? வருவார்கள், அவர்கள் கண்ணியமானவர்கள், நல்லவர்கள், எங்கள் தொண்டர்களோட சிறந்தவர்கள். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? நான் திருவண்ணாமலையினுடைய கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். எங்களுடைய சார்பா எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் நாங்க வந்திருக்கோம். அப்படி எங்களுடைய கேப்டனுடைய குரு பூஜை விழாவில நாங்கள் கலந்து கொண்டதில் மிகவும் பெருமை அடைகிறோம். இங்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.